ஒரு நிமிஷம். என்னடா என்னைக்கு எல்லாமே நீ வீடியோ ஆன் பண்ணிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளியில் கிளம்பும்போது வந்து யாராச்சும் எங்கே போகிறேன்னு கேட்டால் போகிற காரியம் விளங்காதுங்கிறது. அதுவும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கலர் புடவை கட்டினா புருஷனுக்கு ஆகாது அப்படிங்கிறது. அண்ட் வீட்டுக்கு வெளியில் 7 விளக்கு ஏற்றி வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து வெள்ளி செவ்வாயில் வந்து சாயந்தரத்துக்கு மேலே வந்து வெளியில் யாருக்காச்சும் பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள செல்வம்லாம் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற வந்து ஏகப்பட்ட மூட நம்பிக்கையில் வந்து நம்ம நாட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே ஒரு படி மேலே போய் தூக்கி சாப்பிட்டுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மூட நம்பிக்கை வந்து பீகார் சைடில் வந்து பரவிக்கிட்டு இருக்குது. அது என்ன மூட நம்பிக்கை, எதனால் வந்து அந்த மூட நம்பிக்கை பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் இந்த ஏரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஜீதியா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலை ரொம்பவே ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே கல்யாணமான பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து நோன்பு எடுப்பாங்க. அதாவது 24 ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தோம்னா எதுவுமே சாப்பிடாம விரதம் எடுக்கிறதா நோன்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நோன்பு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு எந்தவித நோய் தொற்றும் இல்லாமல் அவங்க வந்து வருங்காலத்தில் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த ஃபெஸ்டிவலோட அவங்களோட நம்பிக்கை. ஸோ இது வந்து அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்போதுமே ரெகுலராக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ போன மந்த் அதாவது செப்டம்பர் 29 இந்த ஃபெஸ்டிவல் வந்து பீகாரில் நடக்குது. அப்படி இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அங்கே ஒரு பொருளை வெடிக்குது. அது என்ன பொருள் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தைகள், அதாவது பார்த்தோன்னா ஆம்பளை பசங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா parle-G பிஸ்கட் சாப்பிட்டாங்க அப்படின்னா வருங்காலத்தில் அவங்களுக்கு எந்தவித நோய் தொற்றும் இல்லாமல் எந்தவித சீக்கு பிணியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிற வதந்தி வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்குது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சுன்னுக்கிறல்ல நீ? இல்லைங்க, அப்படி வந்து வருங்காலத்தில் அந்த ஆண் குழந்தைங்க எல்லாருமே வந்து எந்தவித நோய் தொற்றும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ வந்து அவங்க parle-G பிஸ்கட் சாப்பிட்ணுமா இப்படிங்கிற வதந்தி வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது எல்லாமே அந்த மக்கள் நம்பி ஏமாந்து போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா parle-G பிஸ்கட்டை வேணுங்கிற பிள்ளைங்களுக்கும் சரி வேண்டாங்க அந்த பிள்ளைங்களுக்கும் சரி வாங்கி திணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி ஆண் குழந்தைகள் வந்து எல்லாமே கம்பல்சரி parle-G பிஸ்கட் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற நிபந்தனை தள்ளப்பட்டாங்க. ஸோ அப்படி parle-G பிஸ்கட் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் வாங்கிட்டாங்க. parle-G பிஸ்கட்டுக்கு பீகாரில் அப்படி ஒரு மவுஸ் வந்து ஏறி போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிட்ட கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 ரூபா விற்கக்கூடிய பிஸ்கட்டை 50 ரூபாய்க்கு ஏற்றி விற்கிறாங்க. ஸோ என்ன தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 ரூபாய்க்கு விற்றாலுமே நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த 50 ரூபா பிஸ்கட்டையும் வாங்கி வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பீகாரை சுற்றி உள்ள பக்கத்து ஸ்டேட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீகாரில் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இது சாப்பிட்டா வந்து இப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு இந்த மூட நம்பிக்கை வந்து அவங்க சைட்லேயே வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த parle-G தேடி விரும்பி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அப்படியே காட்டுத்தீ மாதிரி எல்லா சைட்லேயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா என்னடா இந்த மாதிரி விஷயம் வந்து ஊருக்குள்ளே வந்து இப்படி பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எங்கேருந்து பரவிச்சு, யார் இதை பரப்புனாங்க அப்படின்ட்டு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்து ஒரு அறிவு இல்லாமல் எப்படி சொல்கிறது, இது சாப்பிட்டா இப்படி நடக்குமா அப்படின்னு கூட யோசிக்க தெரியாமல் அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து ஏமாற ரெடியாக இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ரெடியாக இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எது உண்மை, இது செஞ்சால் அது நடக்குமா அப்படின்னு கொஞ்சமாவது ப்ராக்டிக்கல் திங்க் பண்ணி செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ பிஸ்கட் சாப்பிட்டா வந்து நோய் வராதா, பிஸ்கட் சாப்பிட்டு இந்த பிஸ்கட்னால இது வரும்பா, இதில் இவ்வளோ கெமிக்கல் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் கூட ஓகே, இதை சாப்பிட்டா இது வராது அப்படின்னு சொல்லும் போதே அதை யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு கூட யோசிக்காமல் ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்பி ஒரு விஷயத்தை செஞ்சிடக்கூடாது. ஆன் ஃபியூச்சரில் நம்ம ஏதாச்சும் செய்யலாம் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யோசித்து தெளிவாக சிந்திச்சு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும். இவங்க இதை சொல்கிறாங்க இது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்பி ஒரு விஷயத்தை வந்து முழுகிடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் வந்து ஏமாற ரெடியாக இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் 90s கிட்ஸுமே இந்த நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆகாமல் இருக்கிறாங்க. மேபி நீங்களும் parle-G சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சுன்னுக்கிறல்ல நீ?